ரவுடி நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். கடந்த ஜனவரி மாதம் நாகேந்திரனோட சகோதரர்களான ரமேஷ் மற்றும் அவர்களது மற்றொரு நண்பரின் வீட்டுல கொடுங்கையூர் மற்றும் வியாசர்பாடி போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்ட. குறிப்பாக இவர்கள் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டுவதாக கிடைத்த தகவலின் பேர்ல போலீசார் அவர்களது நாகேந்திரனோட சகோதரர் ரமேஷ் மற்றும் உள்ளிட்டவர்களின் வீடுகள்ல சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில 51 பட்டாக்கத்திகள் மற்றும் வாக்கி டாக்கிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக இந்த வழக்குல நாகேந்திரனோட சகோதரர் மற்றும் நாகேந்திரன் அதாவது இப்போது சிறையில இருக்க என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கூடிய முக்கிய ரவுடியான நாகேந்திரன் உள்ளிட்டவர்களை போலீசார் கைது செய்து மொத்தம் இதுல 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில இந்த வழக்குல தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்த நாகேந்திரனோட இரண்டாவது மகனான அஜித் ராஜை தற்போது புளியாந்தோப்பு துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல முக்கிய நபராக அதாவது A1 குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய நாகேந்திரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அவரது முதல் மகனான அஸ்வத்தாமன் என்பவரும் அதே வழக்குல A3 குற்றவாளியாக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த பட்டாக்கத்திகள் மற்றும் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்பட்ட வழக்குல தற்போது நாகேந்திரனோட இரண்டாவது மகன் அஜித் ராஜ் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன்.